ரோகித் மேல பாத்திரம் மேல பாத்திரம் இருக்குடா. அட்லீஸ்ட் நான் அப்பாக்காச்சும் கால் பண்ணிட்டு தரேன்டா. அட்லீஸ்ட் எனக்கு தனியாக ஃபோன் வாங்கி தந்திருந்தான்னா நல்லா இருந்திருக்கும்ல. ட்ரிங் ட்ரிங் ட்ரிங். ஹலோ டேய், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் புதுசாக படம் போட்டிருக்காங்கடா, வாடா நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாமா? உனக்கு தனியாக டிக்கெட் போட்டு வைக்கிறேன், ஓகேவா? வச்சிடுறேன், டக்குன்னு வந்துரு. 4:30க்கு ஸ்டார்ட் ஆகும்டா. 4:30க்கு தானே வந்துடுறேன்டா. ஓகேடா, டக்குன்னு வந்துடுறா, கட் பண்ணிடுறேன்டா. அம்மா நான் வெளியே போகிறேன், போடா போ. மாடு ரோகித்தை ஒரு மாடை இடித்து அவன் கீழே விழுந்துடுறான். ரோகித் உடனே அவன் மண்டையிலேருந்து ரத்தமாக ஒழுவுது. அவன் மண்டையிலேருந்து அவ்வளோ ரத்தம் ஒழுவுது. அப்போ அவன் இறந்துடுறான். இறந்துட்டு அவன் ஆவி அவனையே வெளியே பார்க்குது. அவன் ஆவி அவனையே பார்க்குது. ஐயோயோ அழுவா, ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அழுகுறான். நம்மளால இப்போ அம்மா சொல்கிறது கேட்டிருந்தா இப்படி ஆயிடுச்சே, இப்படி அம்மா சொல்கிறது கேட்டிருந்தா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அம்மா அழுகுறான். அப்போ பின்னாடியிலேருந்து ஒரு பெரிய உருவம் வந்தது. நான் உனக்கு இப்போ பிடிக்க போகிறேன். இப்போ சாத்தான் வருது. அவன் பயப்படுறான். பெரிய நகம் வச்சுக்கிட்டு பின்னாடி போ. அவன் பயந்துக்கிட்டு போகிறான், பின்னாடி போகிறான், ரொம்ப பின்னாடி போகிறான். இப்போ பின்னாடி போய் ஒருத்தனை இடிச்சிட்றான். அது யாருன்னு திரும்பி பார்க்குறான். அப்போ அவனுக்கு தெரிஞ்சது அது நம்மளோட ஜீசஸ் அப்படின்ட்டு. ஜீசஸை பார்க்குறான். ஜீசஸ் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறான். மேலே பார்த்தோன்னே அப்போ சாத்தா சொல்கிறான், நீ ஏன் புள்ள ரோகித், நீ ஏன் புள்ள அப்படின்னு இந்த சாத்தான் சொல்ல. அப்போ ஜீசஸ், நான் உனக்கு எத்தனை வாய்ப்பு கொடுத்தேன் ரோகித், நீ தான் என் பேச்சை கேட்கல. நான் உன்னை விபிஎஸ்க்கெலாம் அனுப்பினேனே, நான் உனக்கு விபிஎஸ்க்கெலாம் கூப்பிட்டு போய் உனக்கு கஷ்டப்பட்டு ஏசப்பா பிள்ளை ஆக்கன்னு நினச்சனே, நீ ஏன் ஏசப்பா பிள்ளை ஆகலை? இப்போ உன்னால் இப்படி ஆயிடுச்சு. இனிமேல் என்னால் பண்ண முடியாதுப்பா, என்னை மன்னிச்சிரு, இனிமேல் என்னை மன்னிச்சிரு. என்னால் எதுவும் பண்ண முடியாதுப்பா, என்னை மன்னிச்சிரு. நீ இப்போ சாத்தான் பேச்சை கேட்டதுனால நீ சாத்தான் பையன் ஆயிட்ட. ஜீசஸ் அழுகுறாங்க, அவனும் அழுகுறான். அப்போ சாத்தா பிடிச்சிட்றான் அவனை, பிடிச்சிரு. அப்போ சாத்தான் போய் அவனை பிடிச்சி நீ ஏன் பையன் அவன் பிடிச்சிடணும், அப்படியே பிடிச்சிடணும். அப்போ டப்புன்னு இப்போ அவனும் சாத்தான் பிள்ளை ஆயிட்டான். இப்போ சாத்தான் டப்புன்னு பிடிச்சிடுறான். சாத்தான் பிடிச்சி அவனை சாட்டுறான். அதுக்கப்புறமா அவன் ஏஞ்சி உட்காடுறான். அப்போ அவன் தூக்கத்தில் இருந்தான். அந்த கனவெல்லாம் உண்மை கிடையாது. என்னாச்சு, எனக்கு பயமா இருக்கு. அப்போ அவங்க அம்மா தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. இந்தப்பா ரோகித், தண்ணி குடி. அப்போ அவன் முட்டிக்கால் போட்டு ரொம்ப நேரம் ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ ஏசுப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கதறி ப்ரேயர் பண்ணுறான். அப்போ அவனோட கண்ணில் ப்ரொஜெக்டர் மாதிரி அவன் செஞ்ச தப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன் ஏசப்பா நான் செஞ்ச தப்பெல்லாம் இப்படி போடுறீங்க அப்படின்னு ஏசப்பாட்ட கேட்டதுக்கு ஏசப்பா சொன்னாரு, நீ
இவ்வளோ நாள் நீதி பூமியின் நீதி அப்படின்னு ஒரு நாள் வரும்ப்பா. அன்னைக்கு உன்னோட தப்பு எல்லாத்தையும் போட்டு காமிச்சோன்னா உனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும்ப்பா. அதனால இப்போயே போட்டு உனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும்ப்பா. அது ரொம்ப தப்பு பண்ண மாதிரி நினைக்கிறப்பாப்பா. அதனால தான்ப்பா இப்போயே நான் உன்னோட எல்லா தப்பையும் போட்டு காமிக்கிறேன். இனிமேல் நீ நல்ல பிள்ளை ஆகிடுவேன்னு நம்புகிறேன்ப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா என்னை நல்லவனா ஆக்குங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா என்னை நல்லவனா ஆக்குங்கப்பா. ப்ளீஸ்ப்பா நல்லவனா ஆக்குங்கப்பா. என்னை நல்லவனா ஆக்குங்கப்பா. என்னை நல்லவனா ஆக்குங்கப்பா. உம்மால் முடியாத காரியம் எதுவும் இல்லை அப்படின்னு ரொம்ப ப்ரேயர் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு நடந்தது எல்லாமே நல்லதாகவே நடந்தது.